சபா பருவம் மூன்றாவது அத்தியாயம். மந்திர பருவம் தொடர்ச்சி. சபை செய்த வரலாறு. மயன் பிந்துசரசுக்கு சென்று சபைக்குரிய கருவிகளையும் பீமனுக்கு கதாயுதத்தையும் அர்ஜுனனுக்கு சங்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததும் சபா நிர்மாணமும். அப்போ பிந்துசரஸ்ல இருந்து மயன் பீமனுக்கு சிறப்பான கதாயுதம் ஒன்று கொடுத்திருக்கார். அர்ஜுனன் ஊதின தேவதத்தம் சங்கு இந்த மயன் தான் கொடுத்திருக்கார். பிறகு மயன் ஜெயிப்பவர்களில் சிறந்தவனான அர்ஜுனனை பார்த்து, நான் உன்னிடத்தில் விடைபெற்றுக் கொள்கிறேன், சென்று திரும்பவும் வருவேன். தனஞ்சயனே, உலகங்களிலும் பெயர் பெற்றதும் மனிதர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவதும் உனக்கும் பாண்டவர்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை விருத்தி செய்வதுமாகிய ஒரு திவ்ய சபை செய்ய போகிறேன். பாரதனே, முன்னம் கைலாசத்திற்கு வடபுறத்தில் மைனாக பர்வதத்தைச் சேர்ந்த பிந்துசரசின் அருகில் அசுரர்கள் யாகம் செய்ய ஆரம்பித்த போது சத்தியந்தவராத விஷபருவாவென்னும் அசுர ராஜாவின் சபையில் அழகும் அற்புதமும் ரத்னமயமுமான பொருள்கள் என்னால் செய்யப்பட்டன. மைனாக்க பர்வதம் ராமாயணத்துல வர்றதையும் பார்க்கிறோம். அவை இப்போது இருக்குமாயின் எடுத்து வருவேன். அதன் பிறகு பெயர் பெற்றதும் உள்ளத்தை மகிழ்விப்பதும் எல்லா ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான ஒரு விசித்திர சபையை தர்மராஜாவுக்கு நிர்மாணம் செய்வேன். கௌரவனே, யுவனாஸ்வன் புத்திரனாகிய மாந்தாத்தாவென்னும் ராஜாவினால் போரில் பகைவரை கொன்று வைக்கப்பட்ட உக்ரமான கதாயுதம் ஒன்றும் பிந்துசரசில் இருக்கிறது. அப்ப யுவனாஸ்வன் மகன் மாந்தாத்தா உடையது அந்த கதாயுதம். அதைத்தான் கொண்டு பீமனு கொடுத்திருக்கார் போல. புள்ளிகளினால் சித்திரமும் பெரிதும் பாரத்தை தாங்குவதும் உறுதி உள்ளதும் 100,000 கதாயுதங்களுக்கு சரியானதும் சத்துருக்களை கொல்வதுமாகிய அந்த கதாயுதம் உனக்கு காண்டீவம் போல பீமசேனனுக்கு தகுதியானது. அழகான சப்தமுள்ள தேவதத்தம் எண்ணப்பட்ட வர்ணனுடைய மகா சங்கம் ஒன்று இருக்கிறது. அப்போ அர்ஜுனுடைய தேவதத்தம் வர்ணனுடையது. இவற்றையெல்லாம் உனக்காக கொடுப்பேன், இதில் சந்தேகமில்லை என்று சொன்னான். அர்ஜுனனுக்கு இவ்வாறு சொன்னபின் அந்த மயன் என்னும் அசுரன் வடகிழக்கு திசைக்கு சென்றான். கைலாசத்திற்கு வடக்கே இன்னைக்கு இருக்கிற தில்லி இந்திரபிரஸ்தம்னு வச்சுக்கிட்டா அதுக்கு வடகிழக்குல தான் கைலாசம். கைலாசத்திற்கு வடக்கே மைனாக பர்வதத்தின் அருகில் மிக பெரிதும் உயர்ந்த ரத்தினமயமுமான ஹிரண்யசுங்கம் என்னும் மலை இருக்கிறது. அதில் அழகான பிந்துசரஸ் என்னும் தடாகம் இருக்கிறது. அங்கேதான் பகீரத மகாராஜன் கங்கையை தரிசிப்பதற்காக அநேக வருஷங்கள் வசித்தான். எல்லா பூதங்களும் ஈஸ்வரராகிய மகாத்மாவான சங்கரரும் அங்கே அதில் யாகம் செய்தார். பரத சிரேஷ்டனே, யாகங்களில் முக்கியமான 100 அஸ்வமேதங்களை அங்கே இந்திரன் செய்தான். அந்த யாகங்களில் ரத்தினங்கள் இழைத்த யூபஸ்தம்பங்களும் பொன்மயமான யாகசாலைகளும் சிறப்பில் ஒப்பில்லாதவைகளாக செய்யப்பட்டன. விவேகானந்த சாமி இந்த யாகங்கள்ல நடக்கூடிய யூபஸ்தம்பங்கள் தான் சிவலிங்கங்களாக பிற்காலத்துல உருவெடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்றார். சகசாட்சனான இந்திரன் அங்கே யாகம் செய்துதான் சித்தி பெற்றான். 1000 கண்ணுடைய இந்திரன் அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியர் அஷ்டசாஸ்திரத்துல 1000 கண் இந்திரனுக்கு அப்படிங்கிறது அவனுடைய ஒற்றர்கள் தான் அவனுடைய கண்கள். 1000கணக்கான ஒற்றர்களை வச்சிருந்தான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கௌட்டல்ய சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்துல சொல்றார். நித்திய புருஷரும் உக்ரமான தேஜஸ் உள்ளவருமாகிய பிரம்மதேவர் எல்லா லோகங்களையும் அங்கிருந்து படைத்து
அநேகம் பிராணிகளால் சேவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே நரநாராயணர்களும் பிரம்மாவும் யமனும் ஸ்தானுவுமாகிய இந்த ஐவரும், நரநாராயணர் 2 பேர், அர்ஜுனன் கிருஷ்ணன் அவங்க தான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. பிரம்மா, யமன், ஸ்தானு, அப்படி 5. அங்கே நரநாராயணர்களும் பிரம்மாவும் யமனும் ஸ்தானுவுமாகிய இந்த ஐவரும் 1000 யுகங்களாக பரபிரம்மத்தை உபாசனை செய்கின்றனர். தர்மத்தை சாஸ்வதமாக நிலைநிறுத்துவதன் பொருட்டு விஷ்ணுவானவர் ஸ்ரத்தையோடு அநேக வருஷ காலங்கள் அவ்விடத்தில் சத்திர யாகங்கள் செய்தார். பரபிரம்மம் ஈஸ்வர வடிவம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் வேற, சகுண பிரம்மம் வேற. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இதுல ஒன்றும் குழப்பம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இருக்காது. அங்குள்ள யூபஸ்தம்பங்கள் பொன்மாலைகள் அணிந்தவை, யாகசாலைகளும் மிக்க ஒளி உள்ளவை. நாராயணன் அங்கே அநேகம் ஆயிரங்களையும் 10 லட்சங்களையும் சொர்ணம், கோ முதலியவை தானம் செய்தார். ஆயிரக்கணக்கில் சொர்ணங்களையும் லட்சக்கணக்கில் பசுக்களையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜனமேஜயரே, அந்த மயன் அங்கே சென்று கதையையும் சங்கத்தையும் எடுத்துக்கொண்டான். அசுர சிரேஷ்டனான மயன் அங்கே சென்று அம்மலையில் இருந்து மிக அழகான உருவமுள்ள கற்களையும் விஷபருவாவின் சபையில் இருந்த ஸ்படிக கல்லுருக்களையும் அந்த பெரும் பொருள்களை காத்திருந்த கிங்கரர்கள் என்னும் அரக்கருடன் எடுத்து வந்தான். அவற்றையெல்லாம் கொண்டு வந்த பிறகு அவ்வசுரன் நிகரற்றதும் 3 உலகங்களிலும் பெயர் பெற்றதும் தேவர்களுக்குரியதும் ஒப்பந்த சிறந்த ரத்தினங்களால் சோபிக்கின்றதுமாகிய சபையை நிர்மாணம் செய்தான். அப்போது அந்த சிறந்த கதாயுதத்தை பீமனுக்கும் தேவதத்தம் என்னும் சிறந்த சங்கத்தை அர்ஜுனனுக்கும் கொடுத்தான். அந்த சங்கின் ஒலியினால் பிராணிகள் நடுங்கின. அந்த அசுர விஸ்வகர்மாவாகிய மயன் சற்று நேரம் இளைப்பாரி புத்தியில் ஆராய்ந்து ஆயிரக்கணக்கான பிராமண சிரேஷ்டர்களை பாயச அன்னத்தினால் திருப்தி செய்வித்து, மகாத்மாக்களான பாண்டவர்கள், மகாத்மாவான கிருஷ்ணன் இவர்கள் அபிப்பிராயப்படி எல்லா பருவங்களின் சிறப்புகளும் நிரம்பியதும் உயர்ந்த காட்சியும் அலங்காரங்களும் உள்ளதுமான சபையை செய்யத் தொடங்கினான். ஜனமே ஜெய மகாராஜாவே, பொன்மயமான மரங்களோடு கூடிய அந்த சபை சுற்றிலும் 10,000 முழம் விஸ்தாரம் உள்ளதாக இருந்தது. அக்னி சபையைப் போலவும் சூரிய சபையைப் போலவும் சந்திர சபையைப் போலவும் பிரகாசிப்பதாக மிகச்சிறந்த வடிவத்தோடு இருந்தது. அந்த சிறந்த சபை பிரகாசமான கதிரோன் ஒளியை தன் ஒளியினால் தோற்கச் செய்வது போலவும் மேல் கிளம்புகிற ரத்தின கிரணங்களால் ஜொலிப்பது போலவும் விளங்கிற்று. அந்த சபை நீருண்ட மேகம் போல ஆகாயத்தை மறைத்து நிற்பதும், நீண்டதும் அழகன்றதும் அழகியதும் குற்றமற்றதும் களைப்பை போக்குவதும் சிறந்த பொருள்கள் நிரம்பினதும் ரத்தினமயமான மதில்களும் வாயில்களும் உடையதும் பற்பல அற்புதங்கள் அமைந்ததும் தனங்கள் நிரம்பினதுமான மயனால் நன்றாக செய்யப்பட்டது. புத்திசாலியான மயன் செய்த சபையைப் போல அவ்வளவு அழகுள்ளவையாக விஷ்ணு சபையும் இந்திர சபையும் பிரம்ம சபையும் ஆகவில்லை. ஆகாசத்தில் சஞ்சரிப்பவர்களான உக்கிரமான ரூபமும் பெரிய தேகமும் சிவப்பும் பொன்னிறமுமான கண்களும் முத்துச்சிப்பி போன்ற காதுகளும் உடையவர்களும் எதிரிகளை கொல்கிறவர்களுமாகிய கிங்கரர்கள் என்னும் மகாபலசாலிகளான அரக்கர்கள் எண்ணாயிரவர்கள் மயனால் கட்டளையிடப்பட்டு அங்கே அந்த சபையை காத்தும் வகித்தும் இருந்தனர். அந்த சபையில் வைடூரியமான இலைகள் பரவினதும் இரத்தினமயமான காம்புகள் உள்ளதும் தாமரை செங்கல் நீர் முதலிய நீர்மலர்கள் வளர்ந்திருப்பதும் பலவகை நீர்ப்பறவை கூட்டங்கள் இருப்பதும் பொன்மயமான ஆமைகளும் மீன்களும் இருப்பதினாலும் தாமரை பூக்கள் மலர்ந்திருப்பதினாலும் சித்திர வர்ணம் உள்ளதும் பல நிறங்களான படிக கல் படிகள் உள்ளதும் தெளிந்த ஜலம் உள்ளதுமாகிய ஒரு சிறந்த தடாகத்தை மயன் செய்தான். மந்த மாருதத்தினால் அசைக்கப்பட்டதும் முத்து புள்ளிகள் நிரம்பினதும் உயர்ந்த இரத்தின பலகைகளினால் சுற்றிலும் மேடைகள் கட்டப்பட்டதும் உயர்ந்த இரத்தினங்கள் பதிப்பிக்கப்பட்டதுமான அந்த தடாகத்திற்கு வந்து
அதை பார்த்தும் சில அரசர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த தடாகம் குழப்பத்துக்கு இன்னொரு காரணம். அவர்கள் தெரியாமையால் விழவும் விழுந்தனர். அந்த சபையின் நாற்புறமும் என்றும் புஷ்பித்தவையும் காற்றினால் ஆடுகின்றவையும் குளிர்ந்த நிழல் உள்ளவையும் மனத்தை கவர்கின்றவையுமாக ஆன பல வகை பெரிய மரங்களும் நல்ல வாசனையுள்ள காடுகளும் அன்னங்கள் நீர்க்காக்கைகள் சக்கர வாகங்களினால் விளங்கும் தடாகங்களும் நிரம்பவிருந்தன. நீரிலும் நிலைத்தலும் முளைத்த தாமரை மலர்கள் எல்லாவற்றினுடைய மனத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த காற்றானது பாண்டவர்களை அடைந்தது. ராஜாவே, இவ்வாறான அந்த சபையை 14 மாச காலத்திற்கு அதிக நாள் வேலை செய்து முடிந்ததை தர்மராஜாவுக்கு மயன் தெரிவித்தான்.